நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் தனக்கு சாதி மதமற்றவர் அப்படின்ற சான்றிதழ் வேணும்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த சான்றிதழை கேட்கறதுக்கு பெரிய மனசு வேணும்னு பார்த்திபனை நீதிபதி பாராட்டியிருக்காரு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது கடந்த மார்ச் மாதம் ஹைதராபாத்ல உஸ்தாத் பகத்சிங் அப்படின்ற திரைப்படத்தோட ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி நடந்துச்சு. இந்த விழாவில் பேசியிருந்த பார்த்திபன், என்னோட முழு பெயர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அப்படின்னும், நான் ஒரு நாயுடு பையன், சென்னையில வளர்ந்ததால எனக்கு தெலுங்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த படத்தோட வெற்றி விழாவுக்கு வந்து உங்களை சந்திப்பேன் அப்படின்னு பேசியிருந்தாரு. அவரு தன்னோட சுயசாதி குறித்து பெருமையா பேசியிருந்தது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி இருந்துச்சு. தன்னோட பேச்சு சர்ச்சையானதுக்கு அப்புறமா பார்த்திபன் விளக்கமும் கொடுத்திருந்தாரு. அதுல, சத்தியமா சொல்றேன், எந்த உள்நோக்கமும் இல்லாம, எந்த லாப நோக்கமும் இல்லாம, வாய்ப்புகளுக்காகவோ வசதிகளுக்காகவோ நான் அந்த 2 வார்த்தையை பயன்படுத்தல. நான் ஏதோ வாய் தவறி நான் முதன்முறையா இத்தனை ஆண்டுகள்ல முதன்முறையா சாதி பெயரை குறிப்பிட்டுட்டேன். பல திரைப்படங்கள்ல நானே விமர்சிச்சிருக்கேன். நானே அதை செய்வேனா அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருந்தாரு. இதுக்கப்புறமா தான் எனக்கு சாதி மதமற்றவர் அப்படின்ற சான்றிதழ் வேணும்னு பார்த்திபன் மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அந்த மனுவில், கடந்த 1958ஆம் ஆண்டு பிறந்த எனக்கு பிறப்பு சான்றிதழ் இல்லை. SSLC முடிச்சதுக்கு அப்புறமாவும் அதுக்கான கல்வி சான்றிதழை நான் பெறல. அதனால என்னுடைய சாதி அல்லது மதத்தை உறுதி செய்யும் விதமா என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம, சாதியும் மதமும் மொழி ரீதியிலான பிளவுகளும் நாட்டின் ஒற்றுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால மற்றவர்களுக்கு சிறந்த முன்னுதாரணமா இருக்கணும்னு இந்த சான்றிதழை கோருவதா தெரிவிச்சிருந்தாரு. முதல்ல வேளச்சேரி வட்டாட்சியர்கிட்ட தான் பார்த்திபன் விண்ணப்பிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா எல்லை பிரிவு அடிப்படையில சோழிங்கநல்லூர் வட்டாட்சியருக்கு அந்த மனு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. ஆனா இது தேர்தல் காலம் அப்படிங்கிறதுனால வருவாய்த்துறை அதிகாரிகள் பணியில தீவிரமா இருக்காங்க. அதனால மனுவை பரிசீலிக்க முடியல அப்படின்னு அதிகாரிகள் சொல்லிட்டதா பார்த்திபன் சொல்லியிருந்தார். குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ள மனுவை ஆய்வு செஞ்சு தனக்கு சாதி மதமற்றவர் அப்படின்ற சான்றிதழை வழங்கணும்னு சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் அப்படின்னும் நீதிமன்ற மனுவில் கோரியிருந்தார். இந்த தனித்துவமான மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எம் தண்டபாணி முன்னிலையில விசாரணைக்கு வந்துச்சு. இந்த விசாரணையில ஒரு வாரத்துல நடிகர் பார்த்திபனுக்கு சாதி மதமற்றவர் அப்படின்ற சான்றிதழை வழங்கணும்னு சோழிங்கநல்லூர் வட்டாட்சியருக்கு உத்தரவிட்டாரு. அது மட்டும் இல்லாம, இது போன்ற சான்றிதழை கேட்கறதுக்கு பெரிய மனசு வேண்டும் அப்படின்னு பாராட்டி இருக்காரு. சான்றிதழ் தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை 29ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காரு. பார்த்திபன் இப்படி சாதி மதமற்றவர் அப்படின்ற சான்றிதழ் கேட்டு விண்ணப்பிச்சதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், உங்களுக்கு பார்த்திபன் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லிட்டு போங்க. முதல்ல குழந்தை பிறந்த உடனே அழ ஆரம்பிக்குது, அப்புறம் தான் அதுக்கு அறிவு வருது. முதல்ல வரது அழுகை, அப்புறம் தான் அறிவு வருது. மேபி அந்த அழுகையே இந்த அறிவுக்காக இருக்குமோ அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அதாவது ஒரு தொப்புள் கொடி கட் பண்ணதுக்கு அப்புறமேலேயே அந்த தாய்க்கும் இந்த குழந்தைக்கும் உள்ள உறவு வந்து அங்கே மாறி போயிடுது. அதாவது தாய் வந்து என்ன வேணாலும், ஜாதி மதம் என்ன வேணாலும் இருக்கலாம், அவங்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த பிறக்கிற குழந்தை தனக்குன்னு ஒரு உலகம், தனக்குன்னு ஒரு உலகத்தை, தனக்குன்னு ஒரு சமூகத்தை அதை சமைச்சிக்க வேண்டிய கட்டாயம் ஒன்று இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி சமீபத்தில் எனக்கு வந்த அறிவு, எனக்கு எப்போவுமே இந்த ஜாதி மதத்து மேலே ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. சில பேருக்கு அந்த ஜாதி மேலே பயங்கர ஒரு வெறி ஒன்று இருக்கும். எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் சமீபத்தில் ஹைதராபாத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து நான் தவறி போய் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ தான் எனக்கு அந்த அழுகை வந்தது. அந்த அழுகையிலேருந்து அந்த அறிவு வந்தது. அதாவது இந்த ஜாதி மதமே தேவையில்லையே அப்படின்னு முதல்ல ஒரு சான்றிதழ் வாங்கிட்டா என்ன அப்படின்னு போய் பார்த்தோம்னா அது அவ்வளோ சுலபமாக கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயமா இல்லை. அதுக்காக ஒரு வேளச்சேரியில் இருக்க தாசில்தார்கிட்டையும், சோழிங்கநல்லூரில் இருக்கிற ஒரு தாசில்தார்கிட்டையும் நான் என்னுடைய விண்ணப்பத்தை கொடுத்தேன். இது வந்து என்னென்னா, ஒரு ஜாதி மத பேதமற்ற ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு நாளாக நான் இதை பார்க்குறேன். இந்த சான்றிதழ் வாங்குறதுக்கு கொஞ்சம் நிறைய போராட்டங்கள் இருந்தது. அப்போ நான் வந்து கோர்ட்டோட தயவை நாட வேண்டியதாக இருந்தது. அதன் மூலமாக வந்து ஐயா இந்த மகிழ்ச்சியான ஒரு தீர்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது எனக்கு சான்றிதழை 29ஆம் தேதிக்குள்ளே வழங்கணும்ன்ட்டு நீதிபதி அவர்கள் எனக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. என்னுடைய முதல் வேலையாக ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கணும்னு ஆசைப்பட்றேன். 1000ல் ஒருவன் மாதிரி இந்த சான்றிதழ் எனக்கு வந்த உடனேயே அந்த நாளே என்னோட சேர்ந்து எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு 1000 பேர் இந்த நோ கேஸ்ட் நோ ரிலீஜனுக்குள்ளே வருவாங்க. அதுக்காக தான் இந்த கண்ணாடி நோன்னு போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நெஞ்சில் பச்சை குத்துற மாதிரி நோ கேஸ்ட் நோ ரிலீஜன் போட்டிருக்கேன். இதெல்லாம் எதுக்குன்னா,
எம்ஃபசைஸ் பண்ணுறது, அதை வந்து அண்டர்லைன் பண்ணுறது, நான் என்ன விஷயத்துக்காக போராடுறேங்கிற ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த நல்ல தீர்ப்பளித்த மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கும் ஐயாவுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான